இன்னும் சொல்ல போனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திங்கிறது நேஷனல் லாங்குவேஜ்னே எல்லா பயிலும் நம்பிட்டு இருந்தோம். ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலுமே மொழி வாரியா மாநிலத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைச்சப்ப எல்லாருக்குமே மோர் ஓவர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க அண்ட் வந்து மத்த எப்படி பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் பாலிட்டியில இதை நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நடைமுறையில 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மாநிலங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. ஹிந்திங்கிறது நம்ம நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ். அது மாதிரி 22 லாங்குவேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 22 மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப அதிகாரப்பூர்வமான மொழியாக இருந்த விஷயத்த 2019 அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருந்தோம். நான் ஒரு பர்சனுடைய பர்டிகுலர் வீடியோவை பார்த்து இந்த கான்டென்ட்ல இந்த வீடியோல நான் வந்து அதை ரியாக்ட் பண்ண போறேன். கீர்த்தி ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் யூடியூபர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹிஸ்டரி சம்பந்தமான விஷயங்கள், இந்தியாவில் இருக்கிற ஹிஸ்டரியை பத்தி விவரிக்கும் ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. கைஸ், இந்த அக்கா வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், நம்ம தமிழ் பொண்ணு தான், ஆனா இவங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவாங்க. இந்தியாவில் பல லாங்குவேஜஸ் இருக்கு, ஆனா பல லாங்குவேஜஸ் நம்மளால கத்துக்க முடியாது. ஆனா ஒரு லாங்குவேஜ் காமனா இந்தியாவுக்குன்னே நம்ம வந்து கத்துக்கணும். அது பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இத வலியுறுத்துறாங்க. அதை தான் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இங்கதான் நான் வந்து ட்ரிகர் ஆனேன். வி பாரதியன் ஹேவ் வெரைட்டி ஆஃப் கல்ச்சர். வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் ஓகே, அது என்ன பாரதியன்ஸ்? மும்பைல மராட்டியோட ஆதிக்கம் குறைவு தான். மகாராஷ்டிராங்கிற ஒரு மிகப்பெரிய மாநிலத்துல மராட்டியோட ஆதிக்கம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு எப்படி நல்லா வாயில வருது அதே மாதிரி நீ சொல்லுமா கரெக்டா வருது. இந்த அம்மா தமிழ் பொண்ணு தான், ஆனா இவங்க நினைச்சா தமிழ்ல இந்த கண்டென்ட்டை போட முடியும். ஏன் இங்கிலீஷ்ல போடுறாங்க? ஏன்னா ஹிந்திலே போட வேண்டியதானே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ஸ்பீக் ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி, ரைட்? அப்ப ஹிந்திலே பாக்ஸத்தேன்னு பண்ண வேண்டியதானே, ஹிந்திலே பதாவுன்னு இருக்க வேண்டியதானே. சதாகிறாங்களே எப்படி? ஏன்னா மறைமுகமா வந்து தான் ஒரு சங்கீத ஜாதி பிள்ளைன்னு அவங்க மென்ஷன் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல.